நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு டிஃபனோட தான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ ஒரு நல்ல அருமையான டிஃபன் நண்பர்களே, யாரும் தள்ளி விடாமல் சிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு உணவு. கமாண்டில் கூட கேட்டிருந்தீங்க, என்னண்ணே வீடியோவே சரியாக வர மாட்டேங்குது, இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இட்லி இருக்குது, சுட சுட ஆவி போல இட்லி வரும். ஆவி பெரிய பெரிய இட்லி. சுட சுட ஒரு அருமையான செட்டு தான் முட்டை பரோட்டா. எனக்கு பாதி, பாவம் என் பொண்டாட்டிக்கு பாதி. அப்படி அழுதுருவா. இந்த வச்சுட்டேன் கவலைப்படாத. இது கூட வச்சுருக்கேன் நீ ஒரு பங்கை அருமையான ஒரு கிரேவி தானே போல. எச்சு ஊர்னு போல. என்னம்மா கட்டு கட்டுறாங்க. ஐயோ அப்பா, லேஸ் வாசம் கட்டினாதான் அவருக்கு தோதாதுங்க. சும்மா போட்டு குண்டாக்கு மண்டாக்கு கட்டி வச்சு. ஆஹா, தரமான கிரேவி நண்பரோட, ஒரு அசத்தரான கிரேவி தான் நண்பரோட. உங்கள் கீழே ஒரு ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன் நண்பரோட. ஆடாடாடா, ஐயோ நாள் ஊற்றுறீங்களா? இன்னும் நாள் இருக்கா காட்டு. ஆமாப்பா, ஏப்பா உழவு ஊற்றுறேன். ஒரு வாரம் கேட்டுக்கலாம்ல. ரெஸ்ட் எடுங்க. தக்காளி சட்னி தான். அடாடாடாடா, ஒரு அருமையான தக்காளி சட்னி. வெளியூர் நம்மள இப்போ தான் வந்தேன். போன இடத்துல என் மாப்பிள்ளை மாதம் மாறி செட்டு வாங்கி கொடுத்துட்டாப்புல. மாமா கொண்டு வர மாமாண்டு. சரி, நம்ம தடுக்க முடியல, என்ன அன்பு பாஸ்டர் வாங்கி கொடுக்க என்ன முடியும். அப்படியே வாங்கிட்டேன். ஊறட்டும், மழை சாரல் மாதிரி. ஆஹா, செம்ம டேஸ்ட். சத்தியமாக சொல்கிறேன், செம்ம பிரமாதம், வேறு லெவலு. அது முட்டை போடுறா தானே, முட்டை போடுறா சார். தேன் அமிர்தம். வேற லெவலு. ஒவ்வொரு கடையில் வாங்கினா நல்லாவே இருக்காது, ஒவ்வொரு கடை தரமாக இருக்கும். பூனை கத்துது.
ச்சே, அதுவும் சாப்பிடுவா உனக்கு வைவா. அப்படி அருமையாக ஒட்டா மல்லிகை மாதிரி இட்லி ஆட்டாட்டா பிரமாதமாக வச்சுருக்க. அதே உன்னை சொல்லிட்டேல, நீயும் ஒரு ஹோட்டல் அப்படின்னா வேறு லெவலாக ஆயிடுவா. கிரேவி சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது. இந்த தக்காளி சட்னிக்கு இந்த இட்லிக்கு இந்த கிரேவிக்கு வைக்காது, வேறு லெவலில் டேஸ்ட்டு. எங்கள் அக்கா மையமா மாறி வாங்கி கொடுத்தேன், மாஸ் மாதிரி. அவனுக்கு நான் இப்போவே நான் தான் வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கி என்ன புதுசாக வாங்கி கொடுத்துருக்கேன், மழை வரப்போகுது. காசு எடுக்க மாட்டேன் பையிலிருந்து, இன்றைக்கி என்னமோ டக்குன்னு எடுத்துட்டேன். ஒருவேளை உனக்குன்னு எடுத்துட்டானா எங்கள் அக்காவுக்குன்னு உனக்குன்னேன். உன் தம்பி உன் மேலே பாசமாக இருக்கேன். நல்லா இருக்கா, டேஸ்டாக இருக்கா, போதுப்பா. நான் டைட்டில் இருக்கு தெரியாதா, நான் டைட்டில் இருக்கேன். நான் நாசியமாக சாப்பிட மாட்டேன், புரோட்டா சாப்பிட மாட்டேன், கண்டதுலேயும் சாப்பிட மாட்டேன், டைட்டில் இருக்கேன். நம்மளே ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. பை பை.